வணக்கம். உங்களை அன்புடன் வரவேற்கிறது சுதன் கோச்சிங் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்ஆர்பி என்டிபிசி எக்ஸ்பிரஸ் சீரிஸில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய மேக்ஸ் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5வது கிளாஸ், ஓகேவா? ஸோ இதில் பார்க்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே ஆர்ஆர்பியில் ப்ரீவியஸில் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் தான், சரிங்களா? எஸ். ஸோ ஏற்கனவே நம்ம ஒரு 4 கிளாஸ் வரைக்கும் வந்து கொடுத்துருக்கோம். அந்த கிளாஸுக்கு வந்து நீங்கள் நிறைய வந்து ஆதரவு கொடுத்துருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ அதே மாதிரி வந்து இந்த சீரீஸுக்கு தொடர்ந்து ஆதரவு தரணும் அப்படிங்கிறது நம்மளுடைய வேண்டுகோள். ஸோ இதில் பார்க்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ் தான், சரிங்களா? எஸ். நம்ம சேனலுக்கும் சரி, இந்த வீடியோஸுக்கும் நீங்கள் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்க சப்ஸ்கிரைப்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற போட்டு வச்சுங்க. அப்போ தான் டெய்லி கொடுக்கக்கூடிய கிளாஸஸ் அண்ட் எக்ஸாம் அப்டேட்டுக்கு உங்களுக்கு இமீடியட்டாக வந்து சேரும், ஓகே? எஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்க. அதாவது எ ஷாப்கீப்பர் மார்க்டு த ப்ரைஸ் 20% more than the cost price. If he allows a discount of 30%, then find the last percentage. ஓகேவா? இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு கடைக்காரர் விலையை அதன் விலையை விட, அதாவது அதன் விலைன்னா அடக்க விளைஞ்சிடும்ல, அதுதான் அந்த காஸ்ட் ப்ரைஸ் சொல்கிறாங்க பாருங்க. அதனுடைய அடக்க விலையை விட 20% அதிகமாக இருந்ததுன்னா விற்கும் பொழுது வந்து குறித்து விற்கிறார், ஓகேவா? குறித்த விலையில் அவர் 30% தள்ளுபடியை அனுமதித்தார். அந்த 20% வந்து அதாவது மார்க்கு விற்பனை விலை இருக்குல்ல, அதில் வந்து 20% அதிகமாக வச்சு விற்கிறாருன்னு வச்சுங்களேன், காஸ்ட் ப்ரைஸோட. அதுக்கப்புறம் அதில் வந்து 30% வந்து தள்ளுபடி, அதாவது டிஸ்கவுண்ட் கொடுக்குறாரு, ஓகேவா? 20% அதிகமாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து 30% வந்து டிஸ்கவுண்ட்டு கொடுக்குறாரு. அப்போது இதை நம்ம பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்சிருச்சு, இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் ஏற்படுது. அப்போ அதை தான் அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, அந்த இழப்பு லாஸ்ட் பர்சன்டேஜ் வந்து எவ்வளோ அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி வைக்கலாம், ஓகேவா? எஸ். ஸோ இது நிறைய பேருக்கு இந்த கொஸ்டின்ஸ் வந்து ஈஸியாக இருக்கும், ஓகேவா? எஸ். ஏன்னா ரொம்ப சிம்பிள், 2% தான் கொடுத்துருக்காங்க, ஓகேவா? இதுக்கு நம்ம என்ன மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? அதாவது ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது, ஒரு இடத்துல வந்து தள்ளுபடிங்கிறப்போ இது வந்து மைனஸ் தானே சொல்லுவோம், ஓகேவா? ஸோ அதிகமாகுது 20% காஸ்ட் ப்ரைஸோட மார்க் ப்ரைஸில். அது இது தள்ளுபடிங்கிறப்ப அது வந்து பார்த்தீங்கன்னா குறைக்கிறதுன்னு அர்த்தம் தானே, இப்போ மைனஸ் ஆகுதுன்னு அர்த்தம். 20% ப்ளஸ் இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலாவே இருக்குது. என்ன அப்படின்னா, எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய் பை 100, ஓகேவா? எஸ். இது வந்துக்குன்னா காமனானது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இங்கே லாஸ் ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல வந்து குறி வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் போட்டுக்கணும், ஓகேவா? எஸ். ப்ளஸ் அதிகமாகுது அப்படின்னா அதுக்கு முன்னாடி தானே ப்ளஸ் போட்டுக்கணும், ஓகேவா? அது முக்கியமான ஒன்று. இப்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, இப்போ 20% வந்து அதிகரிக்குது. அப்போ 20% தான் 20 எக்ஸு, ஓகேவா? இங்கே இடம் பத்தாது, ஓகே, இந்த வகையை போட்டுக்கலாம் 20, ஓகே. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தள்ளுபடி எவ்வளோ, 30%, ஓகேவா? மைனஸ், எதுக்கு மைனஸ் போட்டாங்க புரியும் நினைக்கிறேன். 30 ப்ளஸ்ஸு இங்கே வந்து 20 இன்ட்டு 30, ஓகேவா? இங்கே நீங்கள் ப்ளேஸ் பற்ற மாட்டேங்குது, ஓகே. அந்த ஃபார்முலா அதுதான் ஃபார்முலா. இப்போது அது அடிப்படையில் போட்டுக்கலாம். 20 ப்ளஸ் ப்ளஸ் இல்லை மைனஸ் வரணும், மைனஸ் 30 ப்ளஸ்ஸு 20 இன்ட்டு 30 பை 100, ஓகேவா? இப்போது இதை வந்து தான் நீங்கள் அடித்து கொடுக்கலாம். இங்கே ஒரு ஜீரோ, இங்கே ஒரு ஜீரோ இருக்குது, இங்கே ஒரு ஜீரோ, இங்கே ஒரு ஜீரோ இருக்குது, இங்கே ஒரு ஜீரோ. இது ரெண்டும் இப்போ இருக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு 6 கிடைக்குமா? எஸ். இப்போது இதுலேருந்து இதை வந்து பார்த்தீங்கன்னா கழிக்கணும். அப்போ 30ல் 20 போச்சுன்னா 10, இங்கே ப்ளஸ் இருக்குது, 10 கூட இந்த 6 கூட்டினீங்க அப்படின்னா 16%, ஓகேவா? அப்போ 16%ங்கிறது தான் இதில் லாஸ்ட் பர்சன்டேஜ். அப்போ சரியான ஆன்சர் ஆப்ஷன் 3ல் இருக்க 16%, ஓகே. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? இது சந்தேகம் இருக்கா? ஸோ இந்த ஃபார்மேட் வந்து நம்ம எப்படி கொண்டு வந்தோம் அப்படின்னா, எக்ஸு ப்ளஸ் ஒய் ப்ளஸ்ஸு எக்ஸ் இன்ட்டு ஒய் பை 100, இந்த ஃபார்மேட்டு தான் நம்ம இப்படி வந்து நம்ம மாற்றிருக்கோம், ஓகேவா? அது முதல்ல முக்கியமான ஒன்று, ஓகேவா? இதில் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலேருந்து பாருங்கள், கண்டிப்பாக புரியும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? த ஆவரேஜ் ஆஃப் த ஸ்கொயர் ஆஃப் த ஃபஸ்ட்டு 47 நேச்சுரல் நம்பர்ஸ் இஸ், ஓகேவா? முதல் 47 இயல் எண்களின் மடங்குகளின் சராசரி என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க, ஓகேவா? எஸ். இங்கே வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும், இதுக்கு வந்து சராசரி, அதாவது ஆவரேஜுங்கிறதுலப்போ ஃபஸ்ட்டு இயல் எண்களின் மடங்கு சராசரி, அதாவது
ஃபஸ்ட்டு ஸ்கொயர்ஸோட 47 ஸ்கொயர்ஸோட நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து பார்த்தா இருக்கணும் அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலாவே இருக்குது. என்ன ஃபார்முலா அப்படின்னா n+1 அந்த ஃபார்முலா தான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இங்கே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா the square of first n natural number. ஓகேவா? ஸ்கொயர் ஆஃப் ஃபஸ்ட்டு n நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னா அதுக்கு ஃபார்முலா என்னென்னா n+1 2n+1 ஓகேவா டிவைடட் 6. இதுதான் முக்கியமான ஃபார்முலா. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இதை வச்சு தான் நம்ம வந்து சால்வ் இந்த கொஸ்டினே வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போது அப்போ என்ன பண்ண போகிறோம்னா இப்போது இங்கே என்னங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 47 ஃபஸ்ட்டு என்னங்கிறது என்னென்னா 47. ஓகேவா? இப்போ இந்த எண்ணை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் வந்து ஆட் பண்ணணும். ஓகேவா? இப்போது என்னங்கிறப்போ இங்கே வருது அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன்னா இதை டேரெக்டாகவே இங்கே ஆட் பண்ணிக்கிறேன் இன்ட்டு எண்ணு. ஓகேவா? இங்கே ஒரு 2 மேலே ஒரு எண்ணு இருக்குல்ல அந்த எண்ணெய் கீழே வந்து பண்ண கொண்டு வந்துக்கிறேன். ஓகேவா? இப்போ இதை நீங்கள் அடித்து கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இந்த எண்ணுக்கு இந்த எண்ணு போயிடும். ஓகேவா? மிச்சம் இருக்கிறதோட எண்ணை வந்து ஆட் பண்ணிடுங்க. இப்போ என்னங்கிறது 47 நமக்கு தெரியுமா? 47 கூட 47 + 1. ஓகேவா? அப்போ இது என்ன ஆயிரும் அப்படின்னா 48 ஆயிரும். ஓகேவா? நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்டெப் போடாமல் 48 டேரெக்டாகவே போட்டுடலாம். ஓகேவா? 48 இங்கே 47 கூட நீங்கள் 2 பெருக்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்கும்? 94 கிடைக்கும். 94 + 1 அப்படின்னா இது 95 ஆயிருமா? அப்போ இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 95. ஓகே, அப்போது இன்ட்டு 95. ஓகேவா? எஸ். இப்போது இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம இன்ட்டு கூட போட்டுக்கலாம். ஓகேவா? இதான் அப்படி போட்டுக்கிறத விட நல்லதான். ஓகேவா? 48 47 95 பை இங்கே 6 இருக்கா? இப்போ இதை அடித்து கொடுக்கலாமா? கண்டிப்பாக அடித்து கொடுக்கலாம். எப்படி அடித்து கொடுக்கலாம்? ஒரு 6 6 6 8 48. ஓகேவா? 8. அப்போ இது ரெண்டையும் நீங்கள் மல்டிபிள் பண்ணுங்கள். 8 40 0 4 8 9 72 4 76 76. இப்போ 760 தான். இப்போ 760 எந்த ஆப்ஷனில் இருக்குது? ஆப்ஷன் 4ல் தான் இருக்குது. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த ஃபார்முலா. ஓகேவா? இந்த ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக போட்டிங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். ஓகேவா? ஸோ சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேஷன்ஸ்லாம் நீங்கள் விடுவீங்க. ஸோ அந்த மாதிரி கால்குலேஷனில் விடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொடுத்துருக்கோம். ஓகேவா? எஸ். ஸோ இது இப்போ இந்த மேலே உள்ளதே வந்து பார்த்தீங்கன்னா டக்குனு 48ங்கிறது இங்கிட்டலாம் சொல்லாமல் நேரே கொண்டு வரலாம். ஓகேவா? எஸ். அப்படி சொல்லாமல் வந்தோம்னா சில பேர் புரியாது. அப்படிங்கிறதுனால தான் நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாகவே சொல்லி இது வந்து கொண்டு வந்திருக்கோம். இதில் புரியாத மாதிரி எந்த ஒரு இடமும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகேவா? அதை நீங்கள் கவனமாக பார்த்துக்கிடுங்க. அப்படி எதுவும் உங்களுக்கு புரியலை அப்படின்னா மறுபடியும் கூட ஒரு தடவை பார்த்துக்கிறோங்க. ஓகேவா? எஸ். ஸோ அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? இதுக்கு சரியான ஆன்சர் 760. 760ங்கிறது எப்படி இருந்துச்சுன்னு புரிஞ்சுருக்க நினைக்கும். ஸோ ஆவரேஜில் இந்த மாதிரியான டைப் வந்து பேசிக்கான டைப் இதெல்லாம் ஃபார்முலா வச்சு நான் போட்டலாம். ஓகேவா? எஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இஃப் A is to B 6 is to 8 and the B is to C 7 is to 10 then ABC is. ஓகேவா? என்ன கேட்குறாங்க அப்படின்னா AB கொடுத்துருக்காங்க. ரேஷியோ தான். ஓகே, ரேஷியோ டாப்பிக்லேருந்து கேட்கறது தான். ABங்கிறது 6:8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் BCங்கிறது 7:7 10ன்னு கொடுத்துருக்காங்க. எனில் ABC என்ன அப்படி மாதிரி நம்மகிட்ட கேட்குறாங்க. ஓகேவா? எஸ். இப்போது நம்ம A என்ன B. ஓகேவா? ஏங்கிறது என்னது? 6 8. ஓகேவா? அப்புறம் பிங்கிறது பிசிங்கிறது நமக்கு 7 10. ஓகேவா? ஸோ 7 10 அப்படி மாதிரி இருந்துச்சா? இப்போ நமக்கு அந்த ரெண்டாவதாக இருக்குது. இப்போ பி இருக்குன்னு வச்சுங்களேன். இதுவா அல்லது இது வந்து சேமாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கணும் எப்போவுமே. இப்போ இங்கேயும் பி இருக்குது, இங்கேயும் பி இருக்குது. அப்போ இதோட பியோட வேல்யூ 8ஆகவும் வரும், 7ஆகவும் வரும். அப்போ நம்ம இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளான ஒரு ஃபார்மெட் வச்சுருப்போம். எப்படின்னா அந்த என் ஃபார்மெட். இது எல்லாரும் தெரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். தெரியலைனாலும் தெரிஞ்சுக்கிறேங்க. ஓகேவா? ஸோ இப்படி வந்து அப்புறம் இப்படி போய் இப்படி வருவோம். ஓகேவா? ஸோ அந்த ஃபார்மெட்டை தான் இப்போ அதே ஃபார்மெட்டை தான் ஃபாலோ பண்ண போகிறோம். வேணால் நமக்கு இப்போ வந்து ஏபிசி என்ன தேவையில்லை, அந்த 3 தான் தேவைனால நமக்கு இந்த பி இது ரெண்டும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கிறதுனால
இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறோம். சில நேரத்தில் வந்து பார்த்தா இங்கே பிங்கிறது வந்து பார்த்தா சேமாக இருக்காது. ஓகேவா? ஸோ பி வந்து பார்த்தா ஒரு வேலை இங்கிட்டு இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? இன்னும் சில பேர் வந்து பார்த்தா எப்படி இதை வந்து பார்த்தா ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னா, இங்கே இந்த பிங்கிறது இருக்குல்ல, இப்போ இது கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த பியோட வேல்யூ வந்து சேம் ஆகணுங்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இது கூட வந்து பார்த்தீங்கன்னா 7 மல்டிபிள் பண்ணால் இங்கே இருக்கல 7, அதே மாதிரி வந்து இந்த இது கூட எல்லாத்துக்கு கூட இந்த 8 இருக்குல்ல, இன்ட்டு 8 பண்ணுவாங்க. ஓகேவா? 8 பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றொன்னா இதை எல்லாத்தையும் பெருக்கி வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெரிய வேல்யூவாக வந்து பார்த்தீங்கன்னா 2 வேல்யூ வரும். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஆயிரும். ஓகேவா? இங்கேயும் சேமாக இருக்கும், இங்கேயும் சேமாக இருக்கும். அப்புறம் ஏ என்ன, பி என்ன, சி என்ன அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசி கண்டுபிடிப்பாங்க. நீங்கள் அந்த மாதிரிலாம் போகாமல் இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஓகேவா? எஸ். இப்போ நம்ம சொல்லிக் கொடுக்குற பேட்டர்னு இப்படி வந்து ஃபஸ்ட்டு பெருக்கிக்கிறங்க. இப்போ நமக்கு தேவை வந்து ஏ பி சி அப்படி தானே. இப்போ 6 7 42. ஓகேவா? எஸ். அடுத்து இப்படி போங்க. இப்போ 7 8 56. ஓகேவா? அடுத்து இப்படி வாங்க. அடுத்து 10 5 8 80. ஓகேவா? 5 8 80. இப்போ இதை நீங்கள் இன்னும் சுருக்கலாமா அப்படி ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சுருக்க முடியாதனால தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸுக்கு போவோம். அதாவது சுருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் ஆப்ஷன்ஸுமே அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொஸ்டின் ஆன்சர் வச்சுருப்பாங்க. பட் வந்து இங்கே வந்துட்டு நமக்கு சுருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கானுங்கிற பார்க்கணும் எப்போவுமே. ஓகேவா? எஸ். இந்த 3மே இருக்குல்ல, இது 3மே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வாய்ப்பாடில் அடிபடக்கூடியதா அப்படிங்கிறத பாருங்கள். கண்டிப்பாக அடியாகும். எந்த வாய்ப்பாடு அப்படின்னா பேசிக்காக பார்த்தீங்கன்னா 2வது வாய்ப்பாடில் அடியாகும். ஓகேவா? ஸோ 2வது வாய்ப்பாடில் அடியாகுது அப்படின்னா எப்படி அடிப்பீங்க? இப்போ பாருங்கள், இதை 42. ஓகேவா? இதை வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை 28 2 சொல்லலாமா? அடுத்து இதை வந்து பார்த்தீங்கன்னா 21 2. ஓகேவா? இப்போது இதுக்கப்புறம் இதை சுருக்க முடியுமா? இதுக்கப்புறம் இது 3மே ஒரே வாய்ப்பாடில் வராது. ஓகே, இது 2 கூட ஒரே வாய்ப்பில் வரலாம். பட் வந்து 40 வராதுல. அப்போது நமக்கு 3மே ஒரே வாய்ப்பில் வந்ததுனால தான் நம்ம இந்தளவுக்கு சுருக்க முடிஞ்சு. புரியும்னு நினைக்கிறேன். அப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது 3மே வந்து எந்த ஒரு ஒரே வாய்ப்பால் வந்து அடி ஆகாது. ஓகேவா? அப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஏபிசியோட வேல்யூவாக இருக்கும். ஓகேவா? அப்போ ஏயோட வேல்யூ 21ஆகவும், பியோட வேல்யூ 28ஆகவும், சியோட வேல்யூ 40ஆகவும் இருக்கும். அப்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஏபிசி அதோட வேல்யூ என்ன அப்படின்னா 21 28 40. ஓகேவா? இப்போ இதுதான் இதில் சரியான ஒன்று. ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். 21 28 40. இப்போ 21 28 40 எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் 3ல் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ 21 28 40ங்கிறது இதில் தான் இருக்குது. அப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் சரியான ஒன்றாகவே வந்து இருக்கும். ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ இந்த கொஸ்டின் ரொம்ப சிம்பிளான ஒன்று. ஸோ இவ்வளோ நேரம் எடுத்து நம்ம சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்னா உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிம்பிளாக இருக்குங்கிற கொஸ்டினை பார்த்துட்டு வந்து பார்த்தா தப்பு பண்ணிடுவாங்க. ஓகே, கால்குலேஷன்ஸில். ஸோ அதனால தான் வந்து நம்ம இப்படி சொல்லி கொடுக்குறோம். ஓகேவா? இதில் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா மறுபடியும் கூட பாருங்கள், கண்டிப்பாக புரியும். ஓகே, அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி சார்ட் கொடுத்து வந்து நம்ம கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ த given P chart shows the annual agriculture protection in income region. The total protection in 80,600 tons. ஓகேவா? ஸோ இது வந்து ஆனுவல் ப்ரொடெக்ஷனாக வந்து எத்தனை டன் வந்து வருது மொத்தம் வந்து அக்ரிகல்ச்சர் எல்லா இதுவுமே சேர்த்து. ஓகேவா? அக்ரிகல்ச்சர் உள்ள ப்ராடக்ட்டில் இங்கே இந்த சார்ட்டை யூஸ் பண்ணி வந்து அதுக்கான பெர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? எத்தனை டன் வருதுன்னு. இப்போ இவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா வாட் இஸ் த ஆனுவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ரைஸ் இன் த ரீஜன். ஓகேவா? ஸோ இந்த ஆனுவல் ப்ரொடெக்ஷனில் அரிசியினுடைய ரீஜன் இருக்குல்ல, அது எத்தனை டன் வந்து பார்த்தீங்கன்னா வருது அப்படி மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ தமிழ் தான் அர்த்தம். ஓகேவா? ஸோ ஆனுவல் ப்ரொடெக்ஷன் ப்ரொடெக்ஷனாக இருக்குல்ல, அதில் வந்து பார்த்தீங்கன்னா அரிசி இருக்குல்ல, ரைஸ் அரிசியுடைய ரீஜனில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ டன் வந்து பார்த்திங்கன்னா உற்பத்தி பண்ணுறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே ரைஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இந்த சார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரைஸுங்கிறது இங்கே இருக்குது. ஓகேவா? ஸோ உங்களுக்கு தெரியுதான் தெரியல, இது வீட்டு 23%, பல்ஸ் 23%, கிராம் வந்து பார்த்தீங்கன்னா 17%, இது வந்து மேஷி ஓகேவா 14%, ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 25% அப்படி மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? எஸ், நமக்கு இப்போ தேவை வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் தான். ஓகேவா? சூப்பர். ரைஸுங்கிறது நமக்கு இங்கே இருக்குது. ஓகேவா? ரைஸுங்கிறது எவ்வளோ சொல்லியிருந்தாங்க? ரைஸ் வந்து 25%. அப்போது இந்த 25% நம்ம இங்கே வந்து இந்த 8600 டோட்டல் டன்ஸ் இருக்குல்ல, அதோட வந்து இது பெர்சன்டேஜ் பார்க்கணும். ஓகேவா? இப்போ 25/100 இன்ட்டு இங்கே 8600
ஓகேவா? இதுதான். அப்போ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அடித்து கொடுக்கலாம். எப்படின்னா இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0, மிச்சம் எதையுமே அடித்து கொடுக்க முடியாது. அப்போ இது ரெண்டையும் நீங்கள் மல்டிபிள் பண்ணிக்கிறது தான் வேணும். இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 86, 25, 5030 ஸ்பேஸ் இல்லாமல் போயிடுது. இப்போ 86 கூட 25 தானே. 5030 3 8 40 41 43 2 12 மீது 1 8 2 16 1 17 0 5 7 4 11 மேலே 1 2. இப்போ 2150 டன்னு தான் வந்து பார்த்தீங்கன்னா வரும். இப்போ 2150 டன்னுங்கிறது எந்த ஆப்ஷனில் இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் 3ல் இருக்கா? 2150 டன் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 3ல் தான் அப்புறம் இருக்குது. அப்போ இதுதான் அப்புறம் இது சரியான. ஓகேவா? ஸோ இப்போ ஆனுவல் ப்ரொடக்ஷனில் ரைஸோட டன் டோட்டல் ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை டன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2150. ஓகேவா? ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணோம் அப்படின்னா ஒட்டுமொத்த டன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த அந்த பீச்சார்ட்டோட அக்ரிகல்ச்சர் ப்ராடக்டோட ஒட்டுமொத்த டன்ஸில் நம்ம அந்த ரைஸோடைய பெர்சன்டேஜ் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு கொடுத்து அதுக்கப்புறம் வந்து ரைஸ் வந்து சதவீதத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோங்கிறது ஒரிஜினல் அளவு அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிச்சிடும். ஓகேவா? அவங்க சதவீதமாக கொடுத்தாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒட்டுமொத்த ப்ரொடக்ஷன்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த அரிசி மட்டும் எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சிடும். ஓகேவா? இப்போ இது வந்துட்டு ரைஸுக்கு மட்டும். சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா வேறே ஒரு இது கேட்குறாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக இப்போ 17%. ஓகேவா? 17 கிராம் கேட்டிருக்காங்கன்னு வச்சுங்களேன். 17. ஓகேவா? ஸோ இங்கே ஆப்ஷன்ஸ் இருக்கான்னு தெரில. ஸோ நான் வந்து உங்களுக்கு சும்மா எக்ஸ்ட்ரா சொல்லித்தரேன். ஓகேவா? ஸோ சரி, இப்போ இங்கே ரைஸ் தான் கேட்டிருந்தாங்க, அதனால நம்ம பார்த்தோம். இப்போ 17னா 17% இன்ட்டு இந்த ஒட்டுமொத்த டன்னு தான் 8600. ஓகேவா? இப்போ இங்கே 2 0 இருக்குது, இங்கே 2 0, இங்கே 2 0 இருக்குது, இங்கே 2 0 அடிச்சு கொடுத்தாச்சு. இப்போ இதுக்கப்புறம் நம்ம பண்ணுவோம், இது 2 தானே மல்டிபிள் பண்ணுவோம். 86 கூட 17 நீங்கள் மல்டிபிள் பண்ணால் 6 7 42க்கு 2 4 8 7 56 4 60. இப்போ 86 இங்கே வந்துடும். இப்போ 2 6 6 8 6 8 2 அப்போ 24. 2462 டன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கிராம் இருக்குல்ல, கிராம்ஸ் அதோட ஒட்டுமொத்த ப்ரொடெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது 2462 டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் வந்து பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? ஸோ இது நம்ம பெர்சன்டேஜ் மெத்தட்லேருந்து போடுறது தான் வந்து பெஸ்ட்டு. ஓகேவா? எஸ், ஸோ அந்த டைப்பு தான். எப்படி எதை கேட்டாலுமே நீங்கள் இப்படி தான் பண்ண போகிறீங்க. ஓகேவா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஷின். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க? சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. சிம்பிளிஃபை பண்ணுறதுல வந்து பார்த்தீங்கன்னா இது முக்கியமான ஒன்று. ஓகேவா? ஸோ எஸ்எஸ்சிலையுமே அதிகமாக கேட்டிருக்காங்க இந்த மாதிரியான கொஷின்ஸு. சிம்பிளிஃபை பண்ணுறதுல ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா இதுக்கு போர்ட் மாஸ் ரூல் படி ப்ராட்னா பீனா ப்ராக்கெட்டு. ஓகே, ப்ராக்கெட் இருந்தால் இருக்கா. அதுக்கப்புறம் ப்ராக்கெட் இங்கே இருக்கு பாருங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கணும், ப்ராக்கெட் இருக்கா. அடுத்து ப்ராக்கெட் இருந்தால் இருக்கா. ப்ராக்கெட் பார்த்தா அடுத்து ப்ராக்கெட் பார்த்து. ஓகேவா? ப்ராக்கெட்டில் என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு டிவிஷன் பார்க்கணும். ஓகே, ப்ராக்கெட் இருக்குது, இது ப்ராக்கெட்டு. அடுத்து ப்ராக்கெட் இது, அதில் வந்து பார்த்தீங்கன்னா டிவிஷன் பண்ணணும். ஓகே, இது ரெண்டே வந்து பார்த்தீங்கன்னா டிவிஷன்னு. இப்போ மேலே 1 இருக்கிறதுனால இது வந்து முழு நம்பராக இருக்க தான் வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம 6 வெறுமனே இருக்குது அப்படின்னா இது பின்னத்தில் மாத்திரக்காத 1/6 போடும். ஓகேவா? அதே மாதிரி இப்போ 9 இருக்குதுன்னு வச்சுக்கலாம், அதை பின்ன நம்பரை மாத்திரக்கு 1/9 போடும். ஓகேவா? அதே மாதிரியான இந்த 6 தான் இது வந்து பின்ன வேல்யூ வந்து பண்ண மாதிரி இருக்குது. அதே மாதிரி 9 தான் வந்து பார்த்தீங்கன்னா 1/9 வந்து பார்த்தீங்கன்னா பின்னமாக வந்து பண்ண மாற்றப்பட்டிருக்கு. ஓகேவா? அப்போது இது எல்லாமே தான் முழு நம்பராக தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. ஓகேவா? ஸோ அடுத்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது அப்படியே இருக்கட்டும். ஓகேவா? ஸோ இது முழு நம்பராகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நம்ம மல்டிபிள் வருவோம். ஓகேவா? இப்போ இப்படி இருக்கிறப்போ இங்கே இருக்கல, இதையும் அடிச்சு கொடுக்கலாமா? புரியுதுங்களா உங்களுக்கு? ஏன்னா இது எல்லாமே வந்து அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த ப்ராக்கெட்லாம் இருக்குது. ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறதுனால நம்ம இந்த வந்து அடிச்சு கொடுக்கலாம். ஓகேவா? அப்போது இதை நான் எப்படி அடிச்சு கொடுக்க ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா இங்கே பாருங்களேன், 2 3 2 6. ஓகேவா? ஸோ
1 3 3 3 3 9 ஓகேவா. அப்போது இந்த 2 நம்பர் இருக்கு பாருங்க, இது டிவைடு தானே இருக்குது. அப்போ 3/3 அப்படிங்கிறது தான் இதனுடைய ஒட்டுமொத்த வடிவத்துடைய மறுவடிவம். ஓகேவா, புரியும்னு நினைக்கிறேன். இப்போ 3/3 அப்படின்னா இதை நீங்கள் அடித்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 3 3 அப்படின்னா இதோட வேல்யூ ஒட்டுமொத்த வேல்யூ 1 தானே. அப்போது இந்த இது எல்லாத்தோடைய வேல்யூ இருக்குல்ல, நம்ம அடித்து கொடுத்தோம்ல, இந்த ப்ராக்கெட்லேருந்து இந்த ப்ராக்கெட் வரைக்கும் உள்ள இதோட ஒட்டுமொத்த வேல்யூ தான் 1. ஓகேவா, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ப்ராக்கெட்லாம் முடிஞ்சிச்சு. ஓகேவா. ஸோ அடுத்து நம்ம இந்த அடுத்த இதுக்கு வரோம். ஓகே, இங்கே இன்ட் இருக்குது. ஓகே, மல்டிபிகேஷன்ஸ் குறியீடு இருக்குது. இங்கே 18 + 5 அப்படின்ட்டு இருக்குல்ல. இப்போது ப்ளஸ் பண்ணணுமா மல்டிபிள் பண்ணலாம்? நம்ம மல்டிபிள் தான் பண்ணணும். ஏன்னா இந்த 1/6 டிவைடட் 1/9 இன்ட்டு 2/3 அதோட ஒட்டுமொத்த வேல்யூங்கிறது தான் 1. ஓகேவா. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பெருக்கணும். ஏன்னா இங்கே பெருக்கல் குறியீடு இருக்குல்ல, 18 கூட நீங்கள் இன்ட்டு 1. ஓகேவா. இப்போ 18 1 எத்தனை? 18 தான். ஓகேவா. அடுத்து நம்ம ஆட் தான் பண்ண போகிறோம். ஏன்னா ப்ளஸ் குறியீடு தான் இருக்குது. 18 கூட நீங்கள் 5 வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணும். 18 கூட நீங்கள் 5 கூட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 23 கிடைக்கும். அப்போ 23 தான் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய ஒட்டுமொத்த சிம்பிளிஃபிகேஷன்ஸ் ஆன்சர். ஓகேவா, புரிஞ்சிருச்சா? நம்ம தெளிவாக தான் சொல்லி வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். ஓகேவா. எஸ். ஸோ அப்போ 23 எந்த ஆப்ஷனில் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் 3ல் தான் இருக்குது. ஓகேவா. ஸோ ஆப்ஷன் 3ல் இருக்க 23 தான் அப்படின்னா சரியான ஒரு ஆன்சர். ஓகேவா, புரிஞ்சா? இந்த சிம்பிளிஃபிகேஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒன்று தாங்க. ஓகேவா. ஸோ நீங்கள் கரெக்டாக அந்த ரூலை ஃபாலோ பண்ணி கரெக்டாக அடித்து கொடுத்து கொண்டு வந்தீங்க அப்படின்னா ஆன்சரும் ஈஸியாக தான் வந்து உங்களுக்கு இருக்க போகுது. ஓகேவா, புரிஞ்சிருக்க நினைக்கிறேன். 23 இதாங்க ஆன்சரு. 23 எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகேவா. ஸோ திரும்பவும் சொல்ல தேவையில்லை, ரொம்ப பேசிக்கான ஒன்று தான். ஓகேவா. ஸோ பார்க்கல வேணால் அது பெருசாக இருக்க மாதிரி இருக்கலாம், பட் சிம்பிளான ஒன்று தான். அதுக்கு இந்த போர்ட் மாஸ் ரூல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக உதவுச்சு. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் உங்களுக்கு ஈஸியாக கிடைத்து விடும். ஓகேவா. ஸோ அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ தேங்க்யூ கேஷ். ஓகேவா, தேங்க்யூ. இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்து இதே மாதிரி கிளாஸஸுக்கு நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணி கீழே வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலோட லிங்க் இருக்குது. கண்டிப்பாக ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கு இந்த கிளாஸ் ரீதியாகவோ அல்லது வேறு எஸ்எஸ்சி அந்த ரயில்வே எக்ஸாம் ரிலேட்டடான சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா அதையுமே கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ் எழுதுங்க. கண்டிப்பாக அது அவங்களுக்கு பதிலளிக்கப்படும். வேறு எந்த மாதிரியான கிளாஸஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸ் எழுதுங்க. இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்து மிக்க நன்றி. தேங்க்யூ கைஸ்.